யூரின் கலர் வந்து ஒயிட்டாக இருந்ததுன்னா யூ ஆர் ட்ரிங்கிங் enough. எல்லோவாக இருந்ததுன்னா இட் இஸ் இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் கொஞ்சம். பட் அதே ஹை கலர்னு சொல்லுவாங்க, டீ கலரில் இருந்ததுன்னா இட்ஸ் வெரி கான்சன்ட்ரேட்டட் யூரின். நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணியிலே ஸ்டோன் கரைஞ்சி யூரின்லேயே போயிடும். ஓகே, அது வந்து இட்ஸ் அ ராங் திஸ் ஒன். கல்லை கரைக்க முடியாது. மக்கள்கிட்ட இந்த கிட்னி ஸ்டோன் பற்றின அதிகமான விழிப்புணர்வு இல்லை. விழிப்புணர்வு இல்லைன்றதை விட அந்த பெயின் வரும்போது ஒரு விழிப்புணர்வு வரும், அதுக்கப்புறம் தே ஃபர்கெட். எந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் எடுத்தால் நமக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஃபார்மாக இருக்கும்? லெமன் இஸ் குட், எனிதிங் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் குட். Prostate cancerன்றது இட்ஸ் அ காமனஸ்ட் காஸ் ஆஃப் டெத் கேன்சர் இன் men all over the world. இன்றைய சிறப்பு விருந்தினர் யூராலஜிஸ்ட் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ரமேஷ். வெல்கம் சார். வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், தேங்க்யூ சார். இந்த ப்ரோஸ்டேட்ன்றது வந்து எந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வரும்? ப்ராஸ்டேட்ன்றது வந்து ஆம்பளைக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. இது வந்து இட் இஸ் அது வந்து இந்த பிளாடருக்கு அடியில் இருக்கும். அதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து நம்ம சீமனுக்கு நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணுறது தான். இது வந்து ஆஸ் த மென் கெட் ஓல்டர், வயசாக ஆக டியூ டு ஹார்மோன் சேஞ்சஸ் இந்த ப்ராஸ்டேட் பெருசாகும். இந்த யூரின் பைப், அதாவது யூரித்ரான்றது வந்து அந்த ப்ராஸ்டேட்டுக்கு நடுவில் போகும். ஸோ இந்த ப்ராஸ்டேட் பெருசாகும்போது அந்த யூரின் பைப்பு அடைச்சிக்கும். அதனால தான் பீப்புள் இந்த ஆம்பளைங்களுக்கு இந்த யூரின் போகிற ட்ரபிள்லாம் ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்கலி அது 50 வயசுக்கு மேலே அது மாதிரி வரலாம். அதுதான் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வரும். அந்த டயத்தில் தான் ப்ராஸ்டேட் கேன்சரும் வரும். ஓகே சார். இந்த ப்ராஸ்டேட் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆண்கள் எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை இந்த ப்ராஸ்டேட் ஸ்க்ரீனிங்கை பண்ணிக்கணும்? இந்த ப்ராஸ்டேட் ஸ்க்ரீனிங்கிறது வந்து இட் இஸ் அட்வைஸ்ட் ஆர் ஆல் மென் அபவ் த ஏஜ் ஆஃப் 50. இது வந்து ஒன் டைம் இது கிடையாது, இது வந்து ரெகுலராக பண்ணோம். ஒன்ஸ் இன் அ இயர் இட் இஸ் அட்வைசபிள். பட் யூஸ்வலி சில பேருக்கு இப்போ அந்த ப்ராசஸ் ரிஸ்க் சில பேருக்கு அதிகம், சில மென்னுக்கு. அதாவது வந்து அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது இருந்திருக்கலாம், அவங்க பிரதர்ஸ்க்கு இருக்கலாம், ஆர் அவங்க ஃபாதருக்கு இருந்ததுன்னா அவங்க 45 இயர்ஸில் ஸ்க்ரீன் பண்ணோம். இந்த ப்ராஸ்டேட் ஸ்க்ரீனிங்கிறது ஒன்றும் பெரிய இது கிடையாது. இட் டேக்ஸ் ஒன்லி 2 to 3 minutes. நீ வந்து யூ சி அ யூராலஜிஸ்ட், அவர் வந்து சில கேள்விகள் கேட்பார். அதுக்கப்புறம் வந்து மெயின் திங் வந்து அவர் உங்கள் ப்ராஸ்டேட்டை ஃபீல் பண்ணி பார்ப்பார். அந்த டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. அப்புறமா ஒரு பிளட் டெஸ்ட், அந்த பிஎஸ்ஏன்ற டெஸ்ட்டு. இந்த பிஎஸ்ஏன்றது இஸ் அன் என்சைம், ஃப்ரம் த ப்ராஸ்டேட்லேருந்து வர ஒரு என்சைம். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அந்தந்த ஏஜுக்கு. அது வந்து அதை செக் பண்ணிவிட்டு அதில் அதிகமாக இருந்ததுன்னா ஃபர்தராக செக் பண்ணுவாங்க ப்ராஸ்டேட்டில் கேன்சர் இருக்கான்னு. ஸோ இட்ஸ் ஹோல் திங் டேக்ஸ் அபவுட் 10 to 15 minutes அவ்வளோதான். சார், உமனுக்கு வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் வரும்போது மெனோபாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதே மாதிரி மென்ஸ்க்கு ஏதாவது இருக்கா? இருக்குது. அந்த மென்ஸ் ஹார்மோன் சேஞ்சஸ் தான் ஆண்ட்ரோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்ட்ரோபாஸ்ன்றது வந்து என்னென்னா, ஆம்பளைங்களுக்கு அபவ் த ஏஜ் ஆஃப் 70 அவங்களுக்கு வந்து பாடியில் இருக்க டெஸ்டோஸ்டெரான், அதான் மேல் ஹார்மோனோட வேல்யூ இது குறைஞ்சிட்டு வரும். அது குறையும் போது என்ன ஆகும், அந்த மென்னுக்கு வந்து அந்த ஃபெட்டிகு, மூட் ஸ்விங்கு, டிக்ரீஸ் செக்ஷுவல் ட்ரைவ் அண்ட் பாடி வெயிட் போடும், ஃபேட் அதிகமாகும், அண்ட் ஆல்சோ ஹாட் ஃப்ளஷஸ்ன்னுவாங்க, அதுவும் விமென்க்கு வரா மாதிரியும் வரும். அதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து டெஸ்டோஸ்டெரான் ரீப்ளேஸ்மெண்ட். சார், இந்த ப்ராஸ்டேட் ஸ்க்ரீனிங் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கான அட்வான்டேஜஸ் ட்ரீட்மெண்ட் என்ன சார்? இந்த ப்ராஸ்டேட் ஸ்க்ரீனிங்கிறது வந்து பிகாஸ் அது ஏன் ப்ராஸ்டேட்டுக்கு முதல்ல ஸ்க்ரீன் பண்ணுறாங்கன்றது நான் முதலே சொல்லிட்டேன். இது வந்து உலகத்திலேயே ஆம்பளைங்களுக்கு அதிகமான வர கேன்சர் ப்ராஸ்டேட் கேன்சர். அதுக்கு தான் அதை ஸ்க்ரீன் பண்ணுறோம். ஸ்க்ரீனிங்கிறது எதுக்குன்னா, அந்த ப்ராஸ்டேட் கேன்சர் அறிகுறிகள்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறது தான் ஸ்க்ரீனிங். ஸோ பேசிக்கலி அந்த அறிகுறிகள் முன்னாடியே வர்றது எதுக்காக கண்டுபிடிக்கணும்னா, அந்த டயத்தில் நம்ம கண்டுபிடிச்சா அது ஏர்லி ஸ்டேஜ்னால் அந்த கேன்சர் அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கு உள்ளேயே இருக்கும், வெளியில் பரவாமல் இருக்கிறது தான் லோக்கலைஸ்ட் ப்ராஸ்டேட் கேன்சர்ன்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஏர்லி ஸ்டேஜில் ப்ராஸ்டேட் கேன்சரை கண்டுபிடிக்கும் போது நம்மளால் க்யூர் வந்து 90 to 98% ஆஃபர் பண்ண முடியுது. அதனால தான் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறதுக்கு தான் ப்ராஸ்டேட் ஸ்க்ரீனிங். இதுக்கு சிம்டம்ஸ்லாம் முன்னாடியே தெரியுமா சார்? இது வந்து சிம்டம்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்டம்ஸ் சில பேருக்கு இல்லாமல் வெறும் பிஎஸ்ஏ எலிவேஷன் அதிகமாக கூட கண்டுபிடிக்கலாம். பட் இந்த ப்ராஸ்டேட்டோட இதோட சிம்டம்ஸும் இந்த ஏஜ் அதிகமாகி யூரின் ப்ரால சிம்டம்ஸும் மோரலெஸ் சேமாக தான் இருக்கும். அதாவது அந்த ஏஜ்னால் அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வரும், அடிக்கடி யூரின் போகிறது, யூரின் ஸ்லோவாக போகிறது, யூரின் அர்ஜென்ட்டாக வருது, அதோடவும் சேர்ந்துருக்கலாம். அதனால தான் எப்பவுமே ரெண்டுத்துக்குமே வென் ப்ராஸ்டேட் ப்ராப்ளம்னு வரும்போது நாங்கள் ப்ராஸ்டேட் கேன்சர் செக் பண்ணிவிடுவோம். சார், இந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் அப்படின்றது வந்து க்யூரபிளா சார்?
ப்ராஸ்டேட் கேன்சர்ன்றது இஸ் க்யூரபிள் ப்ரொவைடட் நம்ம முதல்ல ஏர்லியாக கண்டுபிடிக்கிறது. ஸோ மோஸ்ட்லி காமனாக வர யூரோலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன சார்? காமனாக வர யூராலஜிக்கல் ப்ராப்ளம் வந்து முதல்ல யூரின் இன்ஃபெக்ஷன். அது வந்து ஆம்பளைங்க வரலாம், பொம்பளைங்க வரலாம், பட் லேடிஸ்க்கு அதிகம் பிகாஸ் ஆஃப் த ஷார்ட் யூரினல் பைப். அது இல்லாமல் கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து யாருக்குன்னா வரலாம். அதுலேயும் ஆம்பளைங்களுக்கு மென் ஹவ் மோர் ரிஸ்க் தென் த விமன். அண்ட் ப்ராஸ்டேட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஆர் மோர் காமன் இன் மென். அதில் வந்து ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் டியூ டு ஏஜிங் that cause a urine problem, அதனால் வரலாம். that is very common. அது இல்லாமல் சில கேன்சர்ஸும் வரலாம். ப்ராஸ்டேட்டுக்கு மென்னுக்கு மோஸ்ட் காமன் கேன்சர் இஸ் அ ப்ராஸ்டேட் கேன்சர். செகண்ட் இஸ் அ கிட்னி கேன்சர். இதுதான் அதே மாதிரி பிளாடர் கேன்சர், எஸ்பெஷலி இன் தோஸ் வித் ஸ்மோக்கர்ஸ். ஓகே சார், என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருந்தால் நம்ம யூராலஜிஸ்ட்டை கண்டிப்பாக பார்க்கணும்? கண்டிப்பாக பார்க்கணுன்னு நான் சொல்கிறது வந்து பிளட் இந்த யூரின். அதாவது யூரினில் பிளட்டு நீங்கள் பார்த்தீங்களா கண்டிப்பாக நீங்கள் யூராலஜிஸ்ட்டை பார்த்தாகணும், எஸ்பெஷலி இஃப் யூஆர் அபவ் த ஏஜ் ஆஃப் 50. அது இல்லாமல் ஒருத்தர் யூரின் இன்ஃபெக்ஷன், இது யூரின் போகிறதுல சேஞ்சஸ்ன்ற சென்ஸ், அடிக்கடி யூரின் போகிறது, யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது, இன்கான்டினன்ஸு, இல்லை யூரின் ஸ்லோவாக போகுது, முக்க வேண்டியதாக இருக்குது, யூரின் போகும்போது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு, அதெல்லாம் யூ ஹேவ் டு செக் இம்மீடியட்லி. எரிச்சல்ஸ், இந்த எரிச்சல்ன்றது வந்து நிறைய பேர் வந்து எரிச்சல் இருந்தாலே இன்ஃபெக்ஷன் நினச்சிக்கிறாங்க. பட் ஆக்சுவலி தண்ணி கம்மியாக குடித்தா கூட யூரின் கான்சன்ட்ரேட் ஆகி எரிச்சல் வரும். பட் ஆனால் யூரின் எரிச்சல் வந்து இருந்துச்சுன்னா யூரின் இன்ஃபெக்ஷனை எக்ஸ்க்ளூட் பண்ணுறது நல்லது. இப்போ நைட் டைமில் ஃப்ரீக்வெண்ட்டாக தூக்கத்தில் இருக்கிறவங்களும் எழுந்து போயிட்டு யூரின் பாஸ் பண்ணிட்டு வருவாங்க. அது நார்மல் தானா? அப்படி இல்லைனா அந்த விஷயம் வந்து எப்போ பிரச்சனையாக மாறும்? ஆக்சுவலி இந்த நைட்டு அடிக்கடி எழுந்துக்கிறது வந்து அப் டு 1 to 2 times இஸ் ஓகே. இது வந்து 2க்கு மேலே எழுந்தால் டெஃபினட்டாக இட் இஸ் நாட் கரெக்ட். ஏன்னா ஒன்று அந்த மாதிரி நைட் எழுந்துக்கும் போது எஸ்பெஷலி இன் எல்டர்லி பீப்புள் தெர் இஸ் அ ஹை ரிஸ்க் ஆஃப் ஃபால். அதனால் அது இட் இஸ் நாட் குட். செகண்ட் திங் வந்து அந்த மாதிரி 2-3 தடவை எழுந்துக்கும் போது தூக்கம் கெடும். ஸோ நெக்ஸ்ட் டே தே ஃபைண்ட் இட் வெரி திஸ் ஒன். இதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுனா ஃபஸ்ட் யூ நீட் டு டூ அண்டர்லைங் காஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். காசுன்னா இந்த மாதிரி டயபெட்டிஸ் இருக்கா பார்க்கணும். ரெண்டாவது வந்து நிறைய பேர் அந்த படுக்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ தட் ஷுட் பி அவாய்டட். அப்படி இருந்துச்சுன்னா 6 மணிக்கு மேலே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். டீ காஃபீஸ் அதெல்லாம் டயூரிட்டிக்ஸு. ஸோ டீ காஃபி குடித்தா அடிக்கடி அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது 6 மணிக்கு மேலே. அதே மாதிரி டின்னரை வந்து சாப்பாடை ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி சாப்பிட்றது நல்லது படுக்க போகிறதுக்கு முன்னாடி. பட் அப்படியும் திருப்பி அடிக்கடி மேலே ஒரு நாளைக்கு 2 தடவை மேலே நைட்டு எழுந்துக்கிறேன் சார்னு சொன்னீங்களா, பெட்டர் டு see a urologist. இப்போது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை வராமல் தடுக்கிறது எப்படி? ஜென்ரலி வராமல் தடுக்கணும்னா அதுக்கு வந்து மெயின் திங் வாட்டர் இன்டேக். ஏன்னா அது வந்து நம்ம யூரின் போகிறதே ஒரு வராமல் தடுக்கிறது தான். அதாவது வந்து நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா யூரின் போக யூரின் இன்ஃபெக்ஷனும் ஃப்ளஷ் அவுட் பண்ணிடும். தட் இஸ் ஒன் திங். மெயின் காஸ் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து இஸ் டிக்ரீஸ்ட் யூரின் திஸ் ஒன். அது இல்லாமல் சில பேருக்கு சில ப்ராப்ளம் இருக்கலாம். யூரின் போகிற யூரின் ட்ராக் ப்ராப்ளம்ஸ் இருந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வரலாம். அதை தான் அண்டர்லைங் காஸை ட்ரீட் பண்ணணும். யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து கல்லுனாலையும் வரலாம். சம்டைம்ஸ் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனில் சம் ஸ்டோன்ஸ் கேன் காஸ் யூரின் இன்ஃபெக்ஷன். ஸோ அதையும் செக் பண்ணுறது நல்லது. ஓகே சார், நீங்கள் இப்போ ஸ்டோன்ஸ்னாலேயும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க. ஸ்டோன்ஸை நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க? கிட்னி ஸ்டோன்ஸ்னால் என்ன சார்? கிட்னி ஸ்டோன்ஸ்ன்றது வந்து ஆக்சுவலி நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷன் நம்ம பாடியில் இருக்க அந்த சொல்யூட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எக்ஸ்க்ரீட் பண்ணுறது தான் நம்மளோட கிட்னியோட வேலை. பட் அது மாதிரி என்ன ஆகும், அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் அந்த மினரல்ஸ்லாம் எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு இட்ஸ் நீட் சம் வால்யூம் ஆஃப் யூரின். ஏன்னா அதில் தான் டிசால்வ் ஆகி தான் யூரினில் போகுது. சப்போஸிங் நம்ம யூரின் வாட்டர் இன்டேக் கம்மியாக இருந்ததுன்னா நம்மளோட யூரின் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடும். அதாவது யூரினோட வால்யூம் குறையும், பட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் சொல்யூட்ஸ் பிகம் மோர். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த சொல்யூட்லாம் மினரல்லாம் டெபாசிட் ஆகி தான் யூரின் கல்லாக வருது. ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசனே இதுதான் சொல்ல வரீங்க? இது ஒன் ஆஃப் த காமன் ரீசன், தண்ணி கம்மியாக குடிக்கிறதுனால. ஸோ மினிமம் வந்து நீங்கள் வந்து தெர் இஸ் நோ மினிமம் வந்து 2 to 3 லிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து அதுக்கு வந்து ஒன் ஆஃப் த மெயின் இண்டிகேட்டர் வந்து யூரின் கலர் வந்து ஒயிட்டாக இருந்ததுன்னா யூ ஆர் ட்ரிங்கிங் எனாஃப். எல்லோவாக இருந்ததுன்னா இட் இஸ் இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் கொஞ்சம். பட் அதே ஹை கலர்னு சொல்லுவாங்க, டீ கலரில் இருந்ததுன்னா இட்ஸ் அ வெரி கான்சன்ட்ரேட்டட் யூரின் தட் யூ நீட் டு ட்ரிங்க் மோர்.
ஜென்ரலி ஸ்பீக்கிங் ஒருத்தருக்கு 2 to 5, பட் இப்போ சப்போஸிங் ஒரு இட் வேரிஸ் வித்தின் இண்டிவிஜுவல்ஸ். இப்போ ஒருத்தர் வந்து ஜிம்முக்கு போகிறாரு, இல்லை அவர் போனால் நிறைய ஸ்வெட் பண்ணுறாங்கன்னா அவங்க நிறைய குடிக்கணும். பட் ஒருத்தர் ஏசிலேயே இருக்காருன்னா அவருக்கு 2.5 லிட்டர் மேபி இஸ் இனஃப். இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட், நம்ம குடிக்கிற வாட்டர், நம்ம எடுத்துக்கிற டயட் ஃபுட், இதெல்லாம் நம்ம யூரோலஜிக்கல் ஹெல்த்தை எப்படி பாதிக்குது? நம்ம வந்து ஃபஸ்ட்டு திங் நம்மளோட கிட்னியை ப்ரொடெக்ட் பண்ணோன்னா யூ ஷுட் ட்ரிங்க் இன் அடிக்வேட் வாட்டர். அதாவது சொன்ன மாதிரி 2 to 3 லிட்டர் வாட்டர் குடிக்கணும். ஒன்று கிட்னி யூரின் அடிக்கடி, அதாவது நம்ம சரியான அமௌண்ட் ஆஃப் தண்ணி குடிக்கலன்னா ஒன்று யூரின் கெட் கான்சன்ட்ரேட்டட், யூ கெட் இன்ஃபெக்ஷன், யூ கெட் அ ஸ்டோன்ஸ். ஸோ that is a main one way of protecting the kidney urine tract is adequate water intake. அது இல்லாமல் உப்பு கொஞ்சம் கம்மியாக பண்ணலாம். You can reduce the protein intake. இப்போ வந்து ஃபேஷனபுளாக people take a lot of protein intake. ஸோ அதெல்லாம் டாக்டர் கேட்டுட்டு எடுக்கிறது நல்லது. எந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் எடுத்தால் நமக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஃபார்மாக இருக்கும்? லெமன் இஸ் குட். எனிதிங் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் குட். சில பேர் டயட்லலாம் இருப்பாங்க, சில ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, அதனால கிட்னி எதுவும் அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்கா சார்? நோ, இட்ஸ் நாட் வெரி அன்லைக்லி. எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு வந்து நிறைய பேர் கூச்சப்படுறாங்க. அது எப்படி சார் நீங்கள் அதுக்கான கவுன்சிலிங் எப்படி சார் கொடுப்பீங்க? Generally speaking, men above the age of 50, there will be some degree of erectile dysfunction. Is accepted. One of the main cause of erectile dysfunction is diabetes, because diabetes can affect the nerves, affect the blood flow to the organ, as well as tissues of the penile tissues. இது இல்லாமல் blood pressure, certain medications can affect, cholesterol can affect erectile dysfunction, smoking at a very high this one. So basically it is better to avoid regular exercise, allows helps to have a bad this one. But இப்போதைக்கு if somebody at the age of 50 இப்போ ஒருத்தருக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் வருதுன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு தன்னோட கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தை செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போதைக்கு வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஒருத்தர் வருதுன்னா அது ஃபஸ்ட் இண்டிகேட்டர் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசார்டர். நாளைக்கு அவருக்கு 3 to 4 அதுக்கு கார்டியாக் ப்ராப்ளம் வரத்துக்கு முன்னாடி வர ஒரு சிம்டம் தான் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இப்போ கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதனால் எனிபடி ஹூ ஹாஸ் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பெட்டர் டு செக் த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். ஓகே சார், இப்போ இன்ஃபெர்டிலிட்டி வந்து எப்போவுமே மென்ஸுக்குன்னு வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூவா? அதை ஈஸியாக க்யூர் பண்ண முடியுமா? இல்லை, இது வந்து இன்ஃபர்டிலிட்டின்றது 2 பேருக்குமே வரலாம். 1/3 யூஸ்வலாக மென்னுக்கு இருக்கும், இன்னொரு 1/3 லேடிஸ்க்கு மாத்திரம் இருக்கும். இது காம்பினேஷன் வந்து இன்னொரு 1/3. ஸோ பேசிக்கலி காமன் காஸ் மென் இன்ஃபர்டிலிட்டி வந்து வேரிகோசீல், இல்லை பிளாக்கேஜாக இருக்கலாம் யூரின் இதில், இல்லை ப்ரீவியஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் கேன் காஸ் இன்ஃபர்டிலிட்டி இன் மென். இப்போ மென்ஸ் வந்து அவங்களோட இன்ஃபெர்டிலிட்டி ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணலாம்? அதுக்கு ஃபஸ்ட்டு திங் லாட் ஆஃப் பீப்புள் யூஸ் டு டேக் வந்து ஸ்டிராய்ட்ஸ். That should be avoided, but bodybuilding, all these things should be avoided. Any hormone supplements have to be consulted with the doctor before you take. That is the main thing for infertility in men. Other than that, certain medications can cause. And if they have infertility, it is better to check with the urologist to do a testicular ultrasound. அதெல்லாம் டாப்லர்லாம் பார்த்துறது நல்லது. ஏன்னா varicocele is the most common cause of infertility in men. அதே மாதிரி விமன்ஸ்க்கு வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ் வந்து ஏன் வருது? யூரின் இன்கான்டினன்ஸ் வந்து நிறைய ரீசன் இருக்குது. முதல்ல வந்து யூரின் ஏஜ் ஆகும்போது விமனோட அந்த ஸ்விங்டர் கண்ட்ரோல் கொஞ்சம் குறையலாம். அது இல்லாமல் ஓவர் ஆக்டிவ் பிளாடர்னு சொல்லுவாங்க. ஆர் யூ கேன் ஹாவ் இன்ஃபெக்ஷனால் கூட சம்டைம் பீப்புள் ஹாவ் அர்ஜென்ட் கான்டினன்ஸ், இல்லைனா ப்ரீவியஸ் சர்ஜரினால் வரலாம். அண்ட் மெயின் திங் வந்து இன் லேடிஸ் வந்து பெல்விக் ஃப்ளோர் வீக்னஸ். That is after multiple childbirth, overweight, the sphincter may not be as strong as an younger. Then the people have what we call stress incontinence. When they cough or sneeze, they have it. For that, they have to do pelvic floor exercise, Kegels exercise, and அது வந்து strengthen பண்ணணும். அது சரி பண்ண முடியுமா? The exercise lifestyle changes will help about 30%. About the remaining, we might have to have a surgery to reduce treat the incontinence. ஓகே சார், அதே மாதிரி உமன்ஸ்க்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். க்யூர் ஆனாலும் திரும்ப திரும்ப வரும். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது சரி பண்ண முடியுமா? ஆக்சுவலி அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த ரீசன் வந்து எஸ்பெஷலி மோர் காமன் இன் போஸ்ட் மெனோபாஸ். when the
விமெனுக்கு வந்து ஆஃப்டர் சர்டன் ஏஜ் ஈஸ்ட்ரஜன் குறைஞ்சி போயிடும். அதனால் வந்து அந்த ஏரியாவே ட்ரை ஆகிடும். ட்ரை ஆன அப்புறம் இட்ஸ் மோர் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன். அண்ட் செகண்ட் ரீசன் வந்து கான்ஸ்டிபேஷன். And one of the most common reason for urine infection in women is after sexual intercourse. So during sexual intercourse there will be some degree of injury to the urine pipe. So especially without lubrications. So basically அந்த டயத்தில் the urine infection வரலாம். அதுக்கு தான் we tell them to pass urine before and after intercourse. And enough water. Main thing is they have to drink at least 3 liters of water per day. And அது இல்லாமல் வேறு ஏதாவது source of infection இருக்கான்னு we have to check. இப்போ யூரினை வந்து ரொம்ப நேரம் ஹோல்டிங் பண்ணுறது அப்படின்றது எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம்? அது ஆபத்தானதுன்னு சொல்ல மாட்டோம். அது வந்து இட் இஸ் நாட் அ குட் ஹேபிட். ஜென்ரலி இட் இஸ் அட்வைசபிள் டு பாஸ் யூரின் 3 to 4 hours அட்லீஸ்ட். இல்லை சார், நம்ம ட்ராவலில் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ஹோல்டிங் பண்ணுறது சகஜம் இல்லையா? அது வாட் வில் ஹேப்பன் இஸ் அந்த மாதிரி யூரின் ஹோல்டு பண்ணுறதுனால it doesn't affect the bladder actually, but what will happen is it becomes the main thing வந்து in men வந்து after the age of 50 இந்த மாதிரி லாங்காக ஹோல்ட் பண்ணும்போது they go in for retention. That is the main thing. The women are used to holding urine for a long time, பட் மென்னுக்கு அந்த மாதிரி ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண ட்ராவலில் ஹோல்ட் பண்ணால் this is the main reason for urine block up. கிட்னி ரிட்டென்ஷன்னு சொல்லுவாங்க, கடனாக பிளாக் ஆகிடும். ஸோ அப்போ தே ஹேவ் டு லீவ் அ கேத்தெட்டர். ஸோ தட் இஸ் நாட் அட்வைஸ் ஃபார் மென். எஸ், இப்போ அந்த மாதிரி ஹோல்டிங் பண்ணுறதுனால ஸ்டோன்ஸ் வர சான்சஸும் அதுக்கும் ஸ்டோனுக்கு சம்மந்தம் இருக்காது. அப்போ அது மித்து தான். எஸ் சார், அதே மாதிரி இந்த பிளேடர் கேன்சரும் கிட்னிஸ் கேன்சரும் வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்ன சார்? ஆக்சுவலி கிட்னி கேன்சர்ன்றது வந்து ஒரு 2-3 டிகேட்ஸ் முன்னாடிலாம் மெயினாக தே கம் வித் பெயின், பிளட் இன் த யூரின் அண்ட் வயிற்றில் ஒரு கட்டியோடு வருவாங்க. இப்போதைக்கு வந்து கிட்னி கேன்சர்லாம் அந்த மாதிரி நாங்கள் கண்டுபிடிக்கிறது இல்லை. இப்போ வந்து 50% ஆஃப் த கிட்னி கேன்சர் எப்படி கண்டுபிடிப்போம்னா ஸ்கேன், மற்ற ரீசனுக்காக பண்ணுற ஸ்கேனில் தான் கண்டுபிடிப்போம். ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படி தான். இது எதனால் இந்த மாதிரி இதில் என்ன அட்வான்டேஜ்னால், இந்த மாதிரி நம்ம முதல்லையே கிட்னி டியூமருக்கான அறிகுறி வரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுனால இந்த டியூமர்லாம் ரொம்ப சின்னது. ஸோ இந்த சின்ன டியூமராக இருக்கும்போது அப்போ நம்ம ஹோல் கிட்னி எடுக்க தேவையில்ல, அந்த டியூமரை மாத்திரம் எடுக்கலாம். இப்போதைக்கு இந்த ரோபோட்டிக் சர்ஜரிலாம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஹோல் கிட்னி எடுக்காமல் வெறும் இந்த டியூமர் மாத்திரம் தான் எடுப்போம். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் இந்த ரோபோட்டிக்லன்னா, இந்த கிட்னின்றது வெரி வாஸ்குலர் ஆர்கன். ஒரு நிமிஷத்துக்கு 1.5 லிட்டர் பிளட் போகணும் 2 கிட்னி நடுவில். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி டியூமரை அப்படியே கட் பண்ணிலாம் எடுக்க முடியாது. ஸோ வி நீட் டு ஷட் த பிளட் சப்ளை. அதுக்கப்புறம் அந்த டியூமரை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நம்ம ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த ரோபோட்டிக்னால் பண்ணுறதுனால இந்த ரிப்பேரை சீக்கிரம் பண்ண முடியுது. அதனால் ஃபர்தர் டேமேஜ், கிட்னிக்கு டேமேஜ் வராமல் காப்பாற்றும். மினிமலி இன்வேசிவ் சர்ஜரின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் இப்போ ரீசெண்ட் டேஸாக அதிகமாகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க, உண்மையாக சார்? ஆமாம், இப்போதைக்கு வந்து யூராலஜியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் சர்ஜரியே நாங்கள் பண்ணுறதில்ல. 90% ஆஃப் த கேசஸ் ஆர் டே சர்ஜரி. தட் இஸ் மார்னிங் வந்துட்டு அன்றைக்கே போயிடுவாங்க. செகண்ட் திங், மினிமலி இன்வேசிவ்ன்றது இப்போ ரோபோட்டிக் இஸ் அ டாப் எண்ட். அதுக்கு அடுத்தது வந்து லேப்ரோஸ்கோபிக், அதாவது கீ ஹோலில் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து எண்டோஸ்கோபிக் சர்ஜரி, தட் இஸ் த்ரூ த நேச்சுரல் ஆரிஃபிசஸ், த்ரூ த யூரின் பைப். மோஸ்ட் ஆஃப் த சர்ஜரிஸ் ஆர் டன். அப்படியே இல்லைனாலும் இந்த ஸ்டோனுக்கெலாம் பிசிஎன்ஆல்ன்றதுலாம் ஒரு ஸ்மால் ஹோல் அது பண்ணி அதிலே பண்ணுறதுனால இட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த யூராலஜி கேசஸ் ஆர் மினிமலி இன்வேசிவ். அதே மாதிரி இப்போ கிட்னியில் ஸ்டோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணியிலே ஸ்டோன் கரைஞ்சி யூரின்லே போயிடும். ஓகே, அது வந்து இட்ஸ் அ ராங் திஸ் ஒன். கல்லை கரைக்க முடியாது. கரைக்க முடிகிற ஒரே கல் யூரிக் ஆசிட் ஸ்டோன் தான். அந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன்றது ரொம்ப 10% தான். பட் தண்ணி குடிக்கிறதுனால யூரினை அந்த சின்ன சின்ன கல்லை ஃப்ளஷ் அவுட் பண்ண முடியும். பட் தட் இஸ் நாட் அ ட்ரீட்மெண்ட். அது நிறைய நர்சிங் ஹோம்ஸில் நிறைய இடத்துல பீப்புள்ஸே போயிட்டு, சார் எனக்கு ஐவி ஃப்ளூயிட் கொடுங்க ஃப்ளஷ் அவுட் பண்ணால், நோ, இட் இஸ் நாட் த ட்ரீட்மெண்ட். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு சுத்தம் இல்லாததுனால தான் இன்ஃபெக்ட் ஆகுதா? சுத்தமான பர்சனல் ஹைஜீன் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட். யூ நீட் டு கீப் த ஏரியா க்ளீன். ஸோ அதில் வந்து போத் மென் அண்ட் உமன். But one of the natural mechanism to avoid the urine infection is adequate water intake and flushing out the urine. Urinary system healthy-ஆ வெச்சிக்க எந்த மாதிரியான habits வெச்சிக்கலாம் நம்ம daily routineல? Daily routineல சொன்னா urinary tract is the main thing. Water intake, regular exercise, avoid salt, reduce the salt intake, reduce
keep protein intake to moderation, avoid many medication that damages the kidneys. சார் இப்போ வந்து ஒருத்தர் வந்து கிட்னியில் கல் இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வராரு, ஆனால் அவருக்கு ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து பெயின் நார்மல் ஆயிடுச்சு, எனக்கு வலிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு, கல் போயிடுச்சுன்னு நினச்சி. இது எப்படி சார் அவங்க பார்ப்பாங்க? ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி ராங் திங். அதாவது வந்து கல் கிட்னியில் பெயின் வருதுன்னா அதுக்கு ரீசன் வந்து இந்த கல்லுனால கிட்னி பிளாக் ஆகுது, அடைப்போம். அப்போது வந்து இம்மீடியட் ரியாக்ஷன் ஃபார் த கிட்னி இஸ் டு காஸ் பெயின். அதனால தான் அந்த பெயின், வாமிட்டிங் எல்லாம் இருக்கும். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அந்த கல் போகிறனாலும் அந்த கிட்னிஸ் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம்னால பெயின் வந்து சப்சைட் ஆகலாம். ஆர் த பேஷண்ட் வேறு பெயின் கில்லர் போட்டிருக்கலாம், அதனால் பெயின் இல்லாமல் இருக்கலாம். ஸோ பேசிக்கலி கல் பெயின் இல்லைன்றது இட் டசன்ட் மீன் அவர் கல் போயிடுச்சுன்னு. மக்கள்கிட்ட இந்த கிட்னி ஸ்டோன் பார்த்தினா அதிகமான விழிப்புணர்வு இல்லையோ? விழிப்புணர்வு இல்லைன்றதை விட அந்த பெயின் வரும்போது ஒரு விழிப்புணர்வு வரும், அதுக்கப்புறமா தே ஃபர்கெட். யூரோலஜிக்கல் அப்புறம் ரோபோட்டிக் சர்ஜரி பற்றின பல கேள்விகளுக்கு பொறுமையாக விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.